இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ சாரி ஐயோ என்ன பண்ற இசை என்ன பண்ற ஏன் நெருப்புல கை வைக்கிற இசை இந்த பக்கம் வாமா இசை என்ன பண்ற நெருப்புல கை வைக்காத ஐயோ எடுத்துறோ போல இருக்கு ஐயோ என்னடி ஏதாவது பண்ணு எரிஞ்சு சாகட்டும் விடுங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுமா ஏன் அழுவுற அண்ணி இது என்னோட கல்யாண புடவை கல்யாண புடவையா ஆமா அதப்படி இங்க வந்துச்சு கேக்குறல்ல யார் கொண்டு வந்து இங்க போட்டது நான் தான் கொண்டு வந்து போட்டோம்மா என்ன சிந்தாமணி என்ன வேலை இது கல்யாண புடவையா யாராவது போடுவாங்களா ஏய் எதுக்குடி இசையோட கல்யாண புடவைய நெருப்புல கொண்டு வந்து போட்ட அது அவ கல்யாண புடவை இல்லம்மா ஸ்டேஜோட கல்யாண புடவை தானே ஸ்டேஜாக்கு வாங்கி வச்ச புடவைய திடீர்னு கட்டிட்டு வந்து ஏமாத்தி தானே இவ கல்யாணம் பண்ணா அதான் நம்ம எல்லாரையும் ஏமாத்தின இந்த புடவையை எரிச்சிட்டா நிம்மதியா இருக்கும்ல அதுக்குதான் நான் இப்படி பண்ணேன் கையால புடவை வாங்குறதே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். அவங்க கையால எனக்கு புடவை கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். வாங்கிக்கோ வாங்கிக்கோ இந்த மாதிரி துணியெல்லாம் நீ எங்க பாத்திருப்ப என்ன சிந்தாமணி என்ன யோசிச்சிட்டு இருக்க வா புடவைய வாங்கிக்கோ உனக்கு தான் இருக்கிறதுலயே காஸ்ட்லியான புடவை என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருப்பல்ல அது சரி புடவைய பாக்கறத விட அது எவ்வளவு விலைன்னு தானே பாப்ப நம்ம துணி எடுத்து கொடுக்க வேண்டியவ நமக்கு துணி எடுத்து கொடுக்கறா வெக்கமே இல்லாம அவ கையால என்ன வாங்கிக்க சொல்ற வாடி வந்து வாங்கிக்கோ கொடுங்க அண்ணி இது யாருக்கு இந்தாங்க இது உங்களுக்கு எனக்கா பரவாயில்ல சுபத்ரா நீ இன்னும் மாறவே இல்லை ஃபர்ஸ்ட் அனிவர்சரியில இருந்து நீ எனக்கு வாங்கி கொடுத்துட்டே இருக்க ஆனா நீ ஒவ்வொரு தடவை வாங்கி கொடுக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குற மாதிரி சந்தோஷமா இருக்கு கொடு அப்பா ரொமான்டிக்கா வாங்குங்கப்பா ரொமான்டிக்காவா எனக்கே ரொமான்டிக்கா சுபத்ரா பாத்தியா ரொமான்டிக்கா வாங்கணுமா நீயும் ரொமான்டிக்காவே கொடு அவ சின்ன பொண்ணு இல்லங்க தேங்க்யூ ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தானே வைக்க முடியும் ஸ்டேஜ வச்சாதான் சரியா இருக்கும் அது மட்டும் இல்லாம
இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. ஸ்டேஜாவை விட்டுட்டு இசைய வைக்க சொன்னா நல்லாவா இருக்கும்? இந்த வீட்டுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ இந்த இசை. அவ கையால பொங்கல் வச்சா நல்லாவா இருக்கும்? யாராவது ஒருத்தர் தான் பொங்கல் வைக்கணும். 2 பேரும் சேர்ந்து வைக்கிறதுலாம் எனக்கு சரின்னு படல. யாராவது ஒருத்தர் தான் பொங்கல் வைக்கணும். அது யாருன்னு சொல்லுங்க. ஏய், அண்ணி நீங்க சொல்லுங்க. இசை பொங்கல் வைக்கணுமா இல்ல ஸ்டேஜா பொங்கல் வைக்கணுமா? சொல்லுங்க அண்ணி. ஸ்ரீஜாவே இந்த வருஷம் பொங்கல் வைக்கட்டும். மருமகளா முதல் பொங்கலை நான் வைக்க போறேன். எப்படி இருக்கு பாத்தியா? சாமியை கும்பிட்டு எல்லாரும் பொங்கல் கொண்டாடும் போது அந்த பொங்கலை நான் கிண்டும் போது ஒவ்வொரு தடவையும் இந்த குடும்பம் அழியணும், வீணா போகணும், சுபத்ரா சாகணும்னு அப்படியே சொல்லிக்கிட்டே பொங்கலை கிண்டுவேன். இந்த குடும்பத்தையும் நான் வீணா போக வைப்பேன். ஏய், அத்தை மேல அவ்வளவு பாசமா? இங்க பாரு. இந்த பொங்கலுக்கு வேணா நீ இருக்கலாம். உன் கையால இந்த வீட்டுக்கு நீ பொங்கலும் வைக்கலாம். ஆனா அடுத்த பொங்கலுக்கு நீ இருக்க மாட்ட. என் தங்கச்சி தான் இருப்பா. நல்ல மனசோட அவ கையால பொங்கல் வைப்பா. என் தங்கச்சியோட சேர்ந்து நானும் அவளும் ஒன்னா இந்த குடும்பத்துல சந்தோஷம் பொங்கட்டும்னு சொல்லி பொங்கலை வைப்போம். அது மட்டும் நடக்கல, நான் இசை இல்லடி. இது இந்த இசையோட சேலஞ்ச். இசையோட சேலஞ்சா? இப்படி நிறைய சேலஞ்ச் பண்ணிருக்கியே, அதுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி திரும்பவும் நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ற? இப்படியே சொல்லி சொல்லி இந்த வீட்டை விட்டு போனது உன் தங்கச்சி தானே? கடவுளே, ஒரு வீட்டை அழிக்க வந்தவ அவளோட கெட்ட எண்ணத்தோட பொங்கல் வச்சா அது இந்த குடும்பத்துக்கு சரியா இருக்குமா? அந்த ஸ்ரீஜாவோட கெட்ட எண்ணம் அழியணும். அவளால யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடவே கூடாது. தயவு செஞ்சு அவ கையால பொங்கல் வைக்க விடாத கடவுளே. எப்படியாவது அத்தை கையால பொங்கல் வைக்க விட்டுரு. சுபத்ரா அத்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் அந்த ஸ்ரீஜாவால வந்துடவே கூடாது. இந்த வீட்ல எல்லாருமே நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நீதாம காப்பாத்தணும்.